சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமஸ்தே. நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. இன்றைய நாள் ஆங்கிலப்படி 20ஆம் தேதி 3ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு, தமிழுக்கு விகாரி வருடம் பங்குனி மாதம் 7ஆம் தேதி, இன்று வெள்ளிக்கிழமை. இன்று காலை சூரிய உதயம் 6:13. இன்றைக்கி நாள் முழுவதும் துவாதசி திதி. இன்றைக்கி திருவோண நட்சத்திரம் மாலை 4:51 வரைக்கும் இருக்குதுங்க. இன்றைக்கான ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. ஸோ இன்றைக்கி நாள் முழுவதும் மரண யோகம். எந்த தோஷமும் இல்லாத அபிஜித் முகூர்த்த நேரம் காலை 11:52 முதல் 12:41 வரைக்கும் இருக்குது. ஸோ இன்றைக்கான ராகு காலம் பார்த்திங்கன்னா காலை 10:46 முதல் மதியம் 12:16 வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டம் மதியம் 3:16 முதல் 4:46 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கான நல்ல நேரம் பார்த்திங்கனாக்கா காலை 9:30 முதல் 10:15 மாலைன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் 4:30 முதல் 5:28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரி, இன்றைக்கி நாளுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை திருவோண நட்சத்திரம். அம்பாள்களுக்கெல்லாம் மிகுந்த உகந்த நாளுங்க. அம்பாளுக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்கீங்க, அம்பாளை இன்றைக்கி போய் வழிபாடு பண்ணுங்கள். சரி, அம்பாள்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ இப்போ சிவன் கோவிலில் போகிறீங்க, அங்கே தாயார் சன்னதி இருக்குது. பெருமாள் கோவில் போகிறீங்க, தாயார் சன்னதி இருக்குது. இப்போ மகாலட்சுமி இவங்கெல்லாம் அம்பாளில் கிடையாது. அவங்களாம் செல்வத்தை அள்ளி தரக்கூடியவங்க. அம்பாள்ன்றது சாந்த ரூபமாக இருக்கக்கூடியவங்க. நகைகள்லாம் அதிகமாக போடாமல் ஒரு காட்டன் சாரி மட்டும் போட்டுட்டு புஷ்பங்கள் வச்சு இருக்கக்கூடிய வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வங்கள் அம்பாள். இவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி அவங்களுக்குரிய நாள் இன்றைக்கி. ஸோ தீர்க்க சுமங்கலியாக இருக்க இந்த வெள்ளிக்கிழமைக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளை போய் மனசார பிரார்த்தனை பண்ணி வழிபாடு பண்ணுறது மிக மிக உத்தமங்க. சில பேர் சொல்லுவாங்க தாலி தோஷம் சொல்லுவாங்க, சில பேர் விதவா தோஷம் சொல்லுவாங்க, சில பேர் மாங்கல்ய தோஷம் சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஜோதிடத்தில் பார்த்திங்கனாக்கா ஒரு கிரக சேர்க்கை இருக்குன்னா அதோட தசாபுத்தி காலத்தில் அந்த கண்டத்தை தெரிவிக்கும். அதுக்கு நிவர்த்தி செய்யறதுக்கும் அதிலே சூட்சம பலன் இருக்குங்க. அந்த பலன்தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வழிபாடு மூலயமா அந்த தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய நாளாக இருக்க போகுது. அப்போ இன்றைக்கி அம்பாளுக்கு சுத்தமான இளநீர், பன்னீர், அதே போல் பால், இந்த 3 அபிஷேகம் பண்ணுறது மூலயமா பெண்கள் தங்களுடைய மாங்கல்ய பலத்தையும் தாலி தோஷம் விதவா தோஷத்தை நீக்கிற வல்லமையை இன்றைக்கி அந்த அம்பாள் நிலச்சி கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி நாளுக்கு கண்டிப்பாக இந்த அபிஷேகங்களை போய் பண்ணுங்கள். பண்ண முடியாதவங்க அந்த அபிஷேகங்களை போய் பாருங்கள். முடிச்சோன்னா ஒரு குங்கும பேக்கெட் வாங்கிக்கோங்க. அம்பாள் பாதத்தில் அர்ச்சனை பண்ணி தர சொல்லுங்கள். அதை எடுத்துகிட்டு வீட்டில் குங்குமச்சிமிழில் போட்டு பத்திரப்படுத்தி வைங்க. எப்போவும் நெத்தியில் இட்டுக்கிறது இந்த குங்குமமாக இருக்கட்டும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி முகூர்த்தங்கள் வரதை எடுத்து சேர்த்து வச்சுக்கோங்க. நல்ல ஒரு தீர்க்க சுமங்கலித்தனத்தை இந்த அம்பாள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சரிங்களா? அதோட சரி, குறிப்பிட்ட ஒரு அம்பாளை போய் நான் கும்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக லலிதாம்பிகையை கும்பிடுங்க. வாழ்க்கையில் எப்போதும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த நாள் மன நிறைவோடு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி ராசி பலனை பார்க்க போகலாம். மேஷ ராசி நேயர்களே, இன்று உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய நாளாக இருக்க போது. பதவி உயர்வு, பதவி சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையக்கூடிய நாளாக இருக்குது. ஒரு தர்ம காரியங்கள் செய்யக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி இறை அருளும் சரி உங்களை நிறைஞ்சி இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குங்க. ஸோ சுபமங்கல செய்திகள் பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நாளாக இருக்குது. கூட்டு வியாபாரமும் உத்தியோகக்காரர்களும் இன்றைக்கி முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. குழந்தைகள் நன்றாக படிக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் எடுத்தால் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் பேச்சுவார்த்தை நிதானத்தில் இருப்பது சிறப்புங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியையும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியத்தையும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் இளம் சிவப்பு வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கல்லுப்பு கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.
ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கி இன்பகரமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. நாடு விட்டு நாடு பயணம், சிறுதூர பயணங்கள் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. இன்றைக்கி உத்தியோகக்காரர்களில் பயணம் செஞ்சு போகக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் சாதக பலனை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு முயற்சி மூலியமாகவும், சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் நிதானத்தையும் கைப்பிடிக்க வேண்டிய நாளாக இருக்குது. குழந்தைகள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. இயந்திரங்கள் சம்மந்தப்பட்ட உத்தியோகமும் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி லாபகரமான நாளாக இருக்குது. ஸோ அதே போல் கணவன் மனைவிக்குள் இன்றைக்கி அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எந்நாட்டிலும் ஆரோக்கியத்தையும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஊதா நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் 2 அரச இலை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மிதுன ராசி நேயர்களே, பேர் புகழ் அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. திடீர் அதாவது ஒரு மேஜிக் போட்ட மாதிரி இன்றைக்கி நாள் சர்வ வெற்றிகரமான நாளாக மாறப்போகுது. கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். தந்தை வர்க்கமும் சரி தாய் வர்க்கமும் அனுகூலமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் உங்களுடைய பக்தியோடு சேர்ந்து இருந்துச்சுன்னா வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. சரிங்களா? திருமண பேச்சுவார்த்தை இன்றைக்கி பேசாமல் இருக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்தியோகக்காரர்கள் தங்களுடைய திறமையை காட்ட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கூட்டு வியாபாரம் செய்கிறவங்க கண்டிப்பாக நிதானம் தேவை. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியத்தை சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பச்சை. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் 3 வெத்தலை எடுத்துக்கோங்க. அந்த 3 வெத்தலையிலையும் 2 கிராம்பு, 3ஐயும் இப்படி பிரித்து வச்சு 2 கிராம்பு அப்படியே நாளாக மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கடகராசி நேயர்களே, இன்றைக்கி அன்பு மலையில் நனையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. இது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய வல்லமை கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. பண வருவாய்களும் சரி புதிய ஒப்பந்தங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கனாக்கா உத்தியோகக்காரர்களுக்கு இன்றைக்கி லாபகரமான நாளாக இருக்குங்க. கூட்டு வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் வருமானம் மிக்க நாளாக இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் நிதானத்தை கைப்பிடிக்க வேண்டிய நாளாக இருக்குது. சரி, இன்றைக்கி குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்காங்க, நல்லா படிக்கிறீங்க. சில குழந்தைகள் ஒரு சில சப்ஜெக்டை மட்டும் ஒதுக்கி வைக்கிறீங்க, அதையும் எடுத்து படிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் வெண்மை நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் மயில் இறகு இருக்குது பார்த்திங்களா, அந்த இறகு ஒன்று எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சிம்மராசி நேயர்களே, இன்றைக்கி ஒரு விபரீத ராஜயோகமான நாள்னே சொல்லலாம். பண வருவாய்களும் சரி எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சி யோசித்து எடுக்கிறது மூலிமா லாபத்தையும் அவசர முடிவு மூலிமா நஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம். அதனால் நிதானித்து யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்க போகுது. ஸோ வருமானம் மிக்க நாளாக இருந்தாலும் அந்த வருமானத்தை உங்கள் கையில் பிடிக்கணும்ல, அதுக்கு கண்டிப்பாக சேவிங்ஸ் எப்படி இருக்கணும், வாங்கிட்டு போய் ரூம்லேயோ பீரோலையோ வைக்கிறதுலாம் இருக்கக்கூடாது. வாங்கின உடனே ஒரு அக்கௌண்ட்லேயோ இல்லைன்னா ஒரு பேங்க்லேயே இருக்கக்கூடிய ஃபண்டு அந்த இது மாதிரி போட்டு வைக்கிறது சிறப்பாக இருக்கும். அப்படின்னா தான் சேரும். நீங்கள் எடுத்து வீட்டில் எடுத்து வச்சிங்கன்னா செலவு தான் ஆகிட்டு இருக்கும். இந்த காலகட்டத்துக்கு இந்த கிரக சேர்க்கைக்கு உத்தியோகக்காரர்களுக்கும் கூட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் லாபகரமான நாளாக இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்க நிதானித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யங்கள் அதிகரித்தாலும் பேச்சில் நிதானம் மிக முக்கியமான நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியத்தையும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஆரஞ்சு நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் பார்த்திங்கனாக்கா வெந்தயம் இருக்குது பார்த்திங்களா, அந்த வெந்தயம் கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கன்னிராசி நேயர்களே, புதிய முடிவுகளை இன்றைக்கி கண்டிப்பாக தேர்வு செஞ்சு எடுத்திங்கன்னா சக்ஸஸ் உங்களுக்கு தாங்க. நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்குது. குழந்தைகள் படிப்பில் வெற்றி அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே போல் கன்னிராசி நேயர்களுக்கு
இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா நீண்ட நாள் விருப்பங்கள் மனதிற்கு இதமாகவும் புதிய நண்பர்கள் அல்லது பழமையான நண்பர்கள் சொந்த பந்தங்களை சந்தித்து ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குங்க. உத்தியோகக்காரர்கள் பேர் புகழ் எடுக்க வேண்டிய நாளாக இருக்குது. கூட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு லாபகரமான நாளாக இன்றைக்கி இருக்குங்க. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானம் மிக்க நாளாக இருந்தாலும் எச்சரிக்கை உணர்வு கண்டிப்பாக தேவை. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியத்தை சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பச்சை. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சும பரிகாரம் 2 மாயல் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. துளாராசி நேயர்களே, வாழ்வில் உயர்வடைவதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டிய நாளாக இருக்க போகுது. தாயார் தந்தையாரோட ஆசீர்வாதம் உங்களை நிலச்சி இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. சொந்த தொழிலில் புதிய முயற்சிகள் புதிய தொழில் தொடங்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் எச்சரிக்கை உணர்வு கண்டிப்பாக தேவை. உத்தியோகக்காரர்கள் பயணத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும்போது ஏதேனும் சப்மிட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நாளே வீடியோ வந்துடுது. 1க்கு 2 வாட்டி செக் பண்ணி அதை வெளியில் கிளம்பும் போதும் பேக்கில் அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கிளம்புறது மிக சிறப்பாக இருக்குங்க. ஸோ பயணத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. குழந்தைங்க நல்லா படிச்சுட்ருக்கீங்க. சில குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எடுக்கிற எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவரில் மறந்து போயிடுது. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்குலாம் வந்து தேனில் வந்து துளசியும் 2 மிளகும் போட்டு அதை கொடுங்க. நல்ல ஞாபக சக்தி ஏற்படுத்தும். சரி, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஊதா நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு இரும்பு ஆணி, துருப்பிடிக்காத இரும்பு ஆணி ஒன்று எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. விருச்சிக ராசி நேயர்களே, வாழ்வில் உயர்வடையக்கூடிய நாள். முயற்சிக்காக காத்துட்ருக்கக்கூடிய சில செய்திகள் சாதகமாக அமையக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாள். வருமானம் மிக்க நாள் இது. குடும்பத்தோட ரொம்ப நாள் கழித்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. பேச்சில் நிதானம் மிக மிக அவசியம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா வாழ்வில் முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னு இந்த முடிவு வந்துச்சுன்னா இன்றைக்கி கேன்சல் பண்ணிடுங்க. இன்றைக்கி அதை பற்றி யோசிக்காதீங்க. உத்தியோகக்காரர்களும் கூட்டு வியாபாரம் செய்கிறவங்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். சொந்த தொழில் செய்கிறவங்க கணக்கு வழக்குகளை கண்டிப்போடு கவனிக்க வேண்டிய நாளாக இருக்க போகுது. மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரங்க இன்றைக்கி முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது மிக சிறப்பானது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் சிவப்பு. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் அருகம்புல் கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி ஊக்கபூர்வமாக எனர்ஜெட்டிக்காக இருக்க வேண்டிய நாளாக இருக்க போகுது. பண வரவுக்காக என்னென்ன முயற்சி எடுக்கிறோமோ, குடும்ப ஒற்றுமைக்காக என்னென்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அத்தனையும் சாதகமாக முடியக்கூடிய நாளாக இருக்க போகுது. உத்தியோக மாற்றம் இன்றைக்கி வேணாம், அது கொஞ்ச நாள் தள்ளி வச்சுட்டு யோசிச்சுட்டு செலவு செய்கிறது சிறப்பு. கூட்டு வியாபாரம் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி நாள் வருமானம் மிக்க நாளாக இருக்க போகுது. சொந்த தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் நிதானித்து அவசரம் இல்லாமல் நிதானித்து செயல்படுறது சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு செய்தியும் உண்மையான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கான வேலைகள் தொடங்குறது சிறப்பாக இருக்கும். கம்யூனிகேஷன் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குங்க. ஸோ வந்து பார்த்திங்கனாக்கா குழந்தைகள் நல்லா படிக்கிறீங்க. சில குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கிய விஷயத்துலையும் உணவு விஷயத்துலையும் கட்டுப்பாடே இல்லை. அவுட் சைட் ஃபுட்ஸே எடுக்கிறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள் வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் ஒரு எலுமிச்சம்பழக்கனி எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலும் மறதின்ற ஒரு விஷயம் உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு நாளே வீடியோ வந்துட்டனால நீங்கள் நாளைக்கு ஷெடியூலை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது வெற்றியாக இருக்குங்க. திருமண பேச்சுவார்த்தை சுபமாக கிடைக்கக்கூடிய நாளாக இருக்க போது வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி மூலிமா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ உத்தியோகக்காரர்களுக்கு பதவி உயர்வும் சொந்த தொழில் செய்கிறவங்க நிதானத்தையும் கைப்பிடிக்க வேண்டிய நாளாக இருக்க போது
குழந்தைகள் நல்லா படிக்கிறீங்க. சில குழந்தைகளுக்கு முதுகு தண்டு சம்மந்தப்பட்ட எலும்பு பிரச்சனைகள் இருக்குது. அதை பேரண்ட்ஸ் கவனிக்கிறது சிறப்பாக இருக்கும். ஒன்றும் யோகா பண்ண சொல்லுங்கள், அது சரியாயிடுங்க. அது பண்ண சொல்லுங்கள். கணவன் மனைவிக்குள் பேச்சுவார்த்தை இன்றைக்கி காதலாக மாறக்கூடிய தருணங்கள் இருக்குது. மொத்தத்தில் இந்த நாளை உங்களோட முயற்சிக்கு வெற்றியாக மாற்றிக்கோங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ப்ரௌன் கலர் வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் 27 துவரம்பருப்பு எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கும்பராசி நேயர்களே, பல போட்டிகளை சந்தித்து வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்க போகுது. உத்தியோக உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நாளாக இருக்குது. அதுவும் வெளிநாட்டில் உத்தியோகம் பண்ணுறவங்க, வெளிநாட்டில் தொழில் செய்கிறவங்க, வெளிநாட்டில் கூட்டு வியாபாரம் பண்ணுறவங்க, அவங்களுக்கு இன்றைக்கி சாதக பலன். மற்ற உள்ளூர் வெளியூரில் இருக்கிறவங்க நிதானித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்குது. வழக்குகள் இருந்தால் இன்றைக்கி பேச்சை குறைச்சிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்க போகுது. அதே போல் உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில், மருந்துகள் எடுத்துக்க போகிற விஷயத்தில் எக்ஸ்பைரி டேட் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி உணவு ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஸ்கை ப்ளூ கலர் வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக நெல்லிக்கனி ஒன்று எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீனராசி நேயர்களே, இன்றைக்கி உங்களுக்கு நாள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எதையும் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது. நிறைய விஷயங்கள் அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறனால முன்னெச்சரிக்கைன்ற வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயம், தொழில் ஸ்தானத்துக்கு போகிறீங்களா, கூட்டு வியாபார ஸ்தானத்துக்கு போகிறீங்களா, உத்தியோகத்துக்கு போகிறீங்களா, தினசரி கூலி வேலை, வாடிக்கை மளிகை சாமான் இந்த மாதிரி தின வேலை செய்கிறவங்க போகிறீங்களா, எல்லோருக்கும் இன்றைக்கி நாள் சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுத்தாலும் முன்னெச்சரிக்கை, அதுலேயும் பணத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்க போகுது. ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே போல் மீனராசிக்காரங்களுடைய நண்பர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. குழந்தைகள் நல்லா படிச்சிட்ருக்கீங்க. சில குழந்தைகள் பார்த்திங்கனாக்கா வெளியில் சாக்லேட்ஸ் வாங்கி சாப்பிட்றது கூட பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டேட் அதெல்லாம் பார்க்காம எடுத்து சாப்பிட்றது, வயிற்று வலி, தலைவலி இதெல்லாம் சந்திக்கிறதுனால பேரண்ட்ஸ் கூட இருக்கிறது சிறப்பாக இருக்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் துளசி இலை 9 இலை எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் அமோக வெற்றி வாய்ப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.